Hello Achievers, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Suganya. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா CBSE ஓட கிளாஸ் 12 சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ் 2020-21 அதோட பிசினஸ் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சாப்டர் 1 நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மை. ஒரு நிறுவனத்துல அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த ஒரு விஷயம் நடக்கணும், எந்த ஒரு வேலை தடையில்லாம நடக்கணும் அப்படின்னாலும் மேனேஜ்மெண்ட்டினுடைய உதவி நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். இதை ஒரு ஆர்ட், மேனேஜ்மெண்ட்டை ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம வரைகிறது, டான்ஸ், பாடுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு கலைன்னு சொல்றோமோ, எதனால கலைன்னு சொல்றோம்? ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ரீசன்னால. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்த நம்ம எப்படி செய்யறது மூலமா நம்ம என்ன ரிசல்ட் எடுக்கிறோம். ஸோ ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு ஒரு கோல் இருக்கும், அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் தான் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேர்டுக்கும் ஒரே தமிழ் மீனிங் தான். என்னன்னா செயல்திறன். அதாவது செய்யக்கூடிய விஷயத்த எப்படி திறமையோட நம்ம செஞ்சு அதுக்குண்டான ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா அக்கார்டிங் டு மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு வேர்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. செய்யக்கூடிய ஒரு வேலைய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ள செஞ்சு முடிக்கிறது, எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அத எஃபிஷியன்சி அப்படின்னும், எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறத திறன்பட ஒரு வேலையை கரெக்டான டைமுக்கும் செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்க இந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஹிணி அப்படிங்கிறவங்க அவங்களோட கம்பெனிக்காக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ற டாக்குமெண்ட் அவங்க நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆனா போர்ட் மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அங்க அவங்க பண்ணிருக்கிற ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. அவங்க எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, பட் எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் உங்களோட ஹிண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எஃபிஷியன்ட் பட் நாட் எஃபெக்டிவ். ஸோ ரிசோர்சஸை கரெக்டா யூஸ் பண்ணி ஒர்க்கை நல்ல விதமா முடிச்சிருக்காங்க. ஆனா டைம்க்கு முடிக்காததுனால அவங்களால அந்த மீட்டிங்ல ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஸோ எஃபிஷியன்சிங்கிறது இருக்கு, ஆனா எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ், அதாவது எஃபெக்டிவ்னஸ். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜு அப்படிங்கிற ஒரு நபர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ராஜெக்ட ஒரு 1 monthல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரி பண்ணிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவரோட வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அந்த ப்ராஜெக்டையும் சப்மிட் பண்ணிடுறாரு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் என்னவோ அவர் கரெக்டான டைம்க்கு பண்ணி முடிச்சிட்டாரு. பட் அதோட குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அதாவது திருப்திகரமா இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு அவரோட வேலையில, ஆனா எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா டைமை கரெக்டா செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு சுத்தம் இல்லாம, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கிறதுனால இத எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னும் எஃபிஷியன்சி இல்ல அப்படின்னும் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்ப நம்ம எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ் இந்த ரெண்டுல எந்த விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை அப்படிங்கிறதுல கிளியர் ஆயிக்கலாம். ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் பேஸ்டா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றது அப்படின்னும், எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறத டைம் பேஸ்டா அந்த ஒர்க்கை கரெக்டா கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. although efficiency and effectiveness are different, yet they are interrelated. அதாவது ரெண்டுக்கும் வெவ்வேறு முகங்களும் வெவ்வேறு நேச்சரும் இருந்தா கூட அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டு மெயின்டைன் த பேலன்ஸ் பிட்வீன் த டூ. ஸோ ரெண்டுமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியம். ஸோ ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வேலையை எஃபிஷியன்டாவும் செய்யணும், எஃபெக்டிவாவும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ற ஒரு விஷயம். ஸோ இப்ப ஒரு குயிக் சார்ட் பார்க்க போறோம்.
அந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 4 காம்பினேஷன், அதாவது ஒரு ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட ரிசல்ட்டை 4 சிச்சுவேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். ஒரு விஷயத்த கரெக்டாகவும் செஞ்சிருக்காங்க, குயிக்காகவும் செஞ்சிருக்காங்க. இதுவே செகண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்ட் பட் இன்எஃபெக்டிவ். அதாவது வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க பட் ஸ்லோவா செஞ்சிருக்காங்க. ஸோ மூணாவதா சொல்லியிருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவா செஞ்சிருக்காங்க ஆனா எஃபிஷியன்டா இல்ல, வேலையை குயிக்கா செஞ்சாலும் தப்பா செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே தப்பு இல்லையா? அதனால கரெக்டாகவும் செய்யணும், அதாவது எஃபெக்டிவாகவும் செய்யணும், எஃபிஷியன்டாகவும் செய்யணும். ஸோ நாலாவது சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமே நெகட்டிவ், இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்எஃபெக்டிவ். ஸோ இதுதான் எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தின ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம பார்க்க போறது கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன், அது ஒரு தொழில் நிறுவனம், எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அதை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், அதாவது எந்தெந்த தன்மைகளை கொண்டது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் ஓரியன்டட் ப்ராசஸ், செகண்ட் pervasive, third multidimensional, fourth continuous process, fifth group activity, sixth dynamic function and seventh intangible forces. So இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். So first goal oriented process. Every individual, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்களுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கண்டிப்பா ஒரு கோல், ஒரு எய்ம், ஒரு அப்ஜெக்டிவ், அதாவது என்ன பர்பஸ்க்காக ஒரு ஆர்கனைசேஷன் இயங்குது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ற மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில கோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக வேலை செய்யற ஒவ்வொரு பர்சன்ஸும் அந்த கோல் நோக்கி தான் அவங்களோட வேலையை செய்வாங்க. It is to achieve already specified and desired objective. So ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோல்காகத்தான் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வேலை செய்வாங்க. ஸோ இப்போ செகண்ட் பெர்வேசிவ், அதாவது பரவலான. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது யூனிவர்சல்கே காமன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தி என்டையர் வேர்ல்டுக்கே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். ஸோ அது இங்க தான் தனியா இருக்கு, அங்க தனியா இருக்கு, இங்க வித்தியாசமா இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும், எல்லா தொழில் சார்ந்த இடங்கள்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்க உங்களோட தொழில் எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பிசினஸா கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனாலதான் இதை பெர்வேசிவ் அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பரவலா எல்லா இடத்திலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ உங்க பிசினஸ் எந்த நேச்சர் ஆஃப் பிசினஸா இருக்கலாம், அதாவது எந்த டைப் ஆஃப் பிசினஸ், எந்த சைஸ், எந்த லொகேஷன், எந்த ஏரியா, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ், ஸோ இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவானது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மேனேஜ்மெண்ட் தேவை. ஸோ மூணாவது விஷயம் மல்டி டைமென்ஷனல், அதாவது பன்முகம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பன்முகம் கொண்டது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும் பண்ற விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஒர்க் ஆகட்டும், ஒரு பீப்புள் ஆகட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கிற ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு கம்பெனி என்டையர்லி ஆட்டோமேட்டட் கம்பெனியா இருந்தா கூட அந்த இடத்துல அந்த மிஷினை கூட ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும். ஸோ அதுவும் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஒர்க், பீப்புள், ஆப்ரேஷன் எல்லா இடத்துலயும் மேனேஜ்மெண்ட் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு செயல்முறை, ஒரு தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து பண்ணுவாங்க, நிறைய பீப்புள் நிறைய காரணங்களுக்காக பண்ணுவாங்க. சோ அதை ஒரு நிமிஷம் பண்ணிட்டு விட்டுற முடியாது இல்லையா, ஒரு தடவை பண்ணிட்டு நம்ம விட்டுற முடியாது இல்லைங்களா. அதனால ஹெச்ஆர் மேனேஜர் ஆகட்டும், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகட்டும், பினான்ஸ் மேனேஜர் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன்ல A to Z நடக்கிற, அதாவது பிசினஸ்
ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த பிசினஸ் ரன் பண்ற கடைசி நாள் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தாக வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் வந்து இதை கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இல்லாத பட்சத்துல ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, அந்த கம்பெனிக்கு உண்டான ஸ்கோப்பும் கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். அடுத்த விஷயம் குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னா எதனால சொல்றாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் செய்யற விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க. இட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் மேனேஜிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் activities of different people as a team to attain the desired objective of the organization. So organizationக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு காமன் கோலை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ அது எந்த லெவல் எந்த கேட்டகரியா வேணாலும் இருக்கலாம், பட் குரூப்பா செய்வாங்க சொல்றாங்க. அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டைனமிக் ஃபங்க்ஷன், அதாவது மாறும் தன்மையை கொண்டது. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அதுல சில விஷயங்கள் ரிஜிட்டா, அதாவது எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு டைம் ரீசன்னால பிசினஸ்க்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் நம்ம கொண்டு வர வேண்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த காம்படிட்டிவ் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல நம்மளோட பிசினஸ் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெக்டொனால்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலயும் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. பட் இந்தியால அந்த பிரான்ச் வந்து அவங்க எக்ஸிஸ்ட் பண்ணும்போது அவங்களோட பிசினஸ் சர்வைவல்காக அவங்க மெனுலயே வந்து அவங்க நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்க பிசினஸ் அல்லது உங்களோட ஒர்க் எந்த இடத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பிசினஸ்னுடைய நன்மை கருதி கொண்டு வர வேண்டி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ், அதாவது கண்ணுக்கு புலனாகாத. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பொருளா நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அதோடைய ரிசல்ட்டோ அல்லது அதோடைய செயல்பாடுகளையோ நம்மளால உணர முடியும். ஸோ ஜஸ்ட் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாம உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் cannot be seen but its effect can be felt in the form of result. அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய ரிசல்ட்டின் வாயிலாக உங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 1 பார்ட் 2 அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். சரி, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மையுடைய அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன, பர்பஸ்க்காக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. அது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், ரெண்டாவது சோஷியல் அப்ஜெக்டிவ், மூணாவது பர்சனல் அப்ஜெக்டிவ். அண்ட் அகைன் இந்த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் 3 ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வைவல், செகண்ட் ப்ராஃபிட் அண்ட் தேர்ட் growth. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், அதாவது ஆர்கனைசேஷனுக்காக ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வேலை செய்யற, அதுக்காக இயங்குற அத்தனை பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் இருக்கு. அந்த சென்டர்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் டார்கெட் தான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ். ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றதுக்காக அங்க வேலை செய்யற அத்தனை பேரும் அந்த ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ், அந்த எய்ம் நோக்கி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்கனால அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்க்குள்ள வர்ற 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் என்னன்னு டீடைல்டா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் சர்வைவல், அதாவது தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுற ஒரு ஸ்டேஜ். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படியுமே இனிஷியல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸியா யாரும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப லாங் பீரியட்க்கு ரன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு முதல் பேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவல்.
உங்க பிசினஸை அந்த காம்படிட்டிவ் பிசினஸ் என்விரான்மெண்ட்ல எப்படி உங்களால தக்க வச்சுக்க முடியும். அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயம் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, earning enough revenue to cover the cost. பிசினஸ்க்காக அல்லது ஆர்கனைசேஷனுக்காக பண்ற செலவுகளை நீங்க ஈடு கட்டுற மாதிரியான ரெவென்யூ, அதாவது வருமானம் அந்த பிசினஸ் உங்களுக்கு ஈட்டு தரணும். அப்படின்னாதான் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பிசினஸ்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் அதை லாங் டேர்மா நம்ம ரன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்னாலதான் அந்த சர்வைவல் பாசிபிலிட்டிஸா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ ஒன்ஸ் சர்வைவல் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்தது ஆர்கனைசேஷன் எதுக்காக பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட். என்னன்னா டு கவர் காஸ்ட் அண்ட் ரிஸ்க். ரிஸ்க் அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி, அதாவது எதிர்பாராத விதமா நடக்கிற சில விஷயங்கள் அல்லது பிசினஸ்க்கே உரித்தான சில விஷயங்கள் நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆர்கனைசேஷனை நம்ம நிலைநிறுத்தி கொண்டு போறதுக்கும் நல்ல விதமா ரன் பண்றதுக்கும் கண்டிப்பா ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மட்டும்தான், ப்ராஃபிட் நல்லா கிடைக்கிற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனை நல்லபடியா நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவா அமையுது. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா growth. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆகட்டும் அல்லது ஒரு பிசினஸ் நடத்துற ஒரு பர்சன் ஆகட்டும், யாரா இருந்தாலும் growth, அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா தன்னுடைய லைஃப் தன்னுடைய பிசினஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் இங்க ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் இட்ஸ் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஏன்னா எப்பவும் ஒரே ஸ்டேபிளான நிலைமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாத பட்சத்துல growth அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்க்கு முக்கியம். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு தன்னுடைய பிசினஸை முன்னேற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். தட் இஸ் பிசினஸ் growth. அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல மட்டும் இல்லாம எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு பிசினஸோட டெவலப்மெண்ட் அல்லது growthங்கிறது இருக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுது. இங்க கொடுத்துருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் சேல்ஸ், அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தியா இருக்கணும், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4 ப்ராடக்ட் அப்படின்னா ஃபியூச்சர் டேஸ்ல 4-8 ப்ராடக்டா மாத்தினா அதுவே பிசினஸ் growth அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதே மாதிரி அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்போ தேவைப்படும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் growth ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பிசினஸை க்ரோ பண்ணியே கொண்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுடைய கடைசி மூணாவது அப்ஜெக்டிவா அமையுது. செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா சோஷியல் அப்ஜெக்டிவ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தன்னுடைய தொழில் அல்லது பிசினஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல டெவலப் ஆயாச்சு அப்படின்னா அதோட மட்டும் நிக்காம சொசைட்டி மேலேயும் சில ஃபோக்கஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஷார்ட்டா CSR அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அவங்கள தாண்டி தனக்காக இருக்கிற அந்த சொசைட்டி, ஏன்னா சொசைட்டி இல்லாம பிசினஸ் கிடையாது, அந்த சொசைட்டிக்கு ஏதாவது சில நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு அப்ஜெக்டிவா இருக்கணும். அதுக்காகவும் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, நல்ல ப்ரொடக்ஷன், அதாவது எந்த ஒரு ஹார்ம் எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்லியான எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றது. தென் சொசைட்டிக்கு தேவையான லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் ரோட் போட்டு கொடுக்கறது, ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ஒரு ஆர்கனைசேஷன் சொசைட்டி மேல அக்கறை வச்சு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஹெல்ப் தேவை. ஸோ இதுதான் செகண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சோஷியல் அப்ஜெக்டிவ். ஆர்கனைசேஷனுடைய மூணாவது அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் அப்ஜெக்டிவ். அதாவது எப்படி ஆர்கனைசேஷன் தாண்டி சொசைட்டி மேல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கோ, அதே மாதிரி அங்க ஒர்க் பண்ற, அதாவது ஆர்கனைசேஷனுக்காகவே முழுமையா ஒர்க் பண்ற அந்த பீப்புளுக்காக ஆர்கனைசேஷன் கண்டிப்பா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அவங்க நல்லபடியா ஹாப்பியா அங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேர் ரெம்யூனரேஷன், அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அல்லது கூலி அதைய சரியான முறையில கொடுக்கணும். தென் ரீசனபிள் ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல விதமான ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். தென் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், எப்பெல்லாம் ட்ரைனிங் அல்லது சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ
அதெல்லாம் ப்ராப்பரான முறையில கொடுக்கறது. தென் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். எம்ப்ளாயீஸா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்லயும் டெசிஷன் மேக்கிங்லயும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றது. தென் செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி ஃபீல் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனல் அப்ஜெக்டிவ் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதுக்காகவும் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த குயிக் சார்ட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுற 3 அப்ஜெக்டிவ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க. இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த முக்கியமான காரணங்களுக்காக எவ்ரி ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுது. இதுவும் கிட்டத்தட்ட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நியரஸ்டா வர்ற சில பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், அச்சீவிங் குரூப் கோல்ஸ். எல்லா எம்ப்ளாயீஸும் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் காமன் கோல், அதாவது ஒரு குரூப் கோலை அச்சீவ் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது யாருனால முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அந்த மேனேஜர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இன்கேஸ் ஒரு மேனேஜர் அங்க இருக்கிற டீம் ஆஃப் பீப்புளை கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ற பட்சத்துல அங்க வேலை செய்யற அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அந்த ஒரு பர்டிகுலர் காமன் கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஒற்றுமையா ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுதான் அங்க டீம் ஒர்க் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த 2 விஷயமே எப்போ பாசிபிள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கோ அங்க மட்டும்தான். அதுதான் அச்சீவிங் தி குரூப் கோல், அதாவது காமன் கோல். ரெண்டாவது வர ரீசன் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி, அதாவது செயல்திறன் அப்படிங்கறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தோம். எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேலை செய்யற பர்சன்ஸும் சரி அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸும் சரி எஃபிஷியன்டாவும் எஃபெக்டிவாவும் நடக்கணும், அதாவது செயல்திறனோட நடக்கணும். அதுவும் எப்போ பாசிபிளா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான். ஸோ குவாலிட்டி ஆகட்டும், அந்த வேலையினுடைய ஸ்பீட் ஆகட்டும், அல்லது எஃபிஷியன்சி, அதாவது எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்சஸ். கொடுத்திருக்கிற ரிசோர்சஸை வச்சு காஸ்ட் கம்மியா ப்ராப்பரான இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்னால மட்டும்தான் அது முடியும். ஸோ அதுதான் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. மூணாவது விஷயம், கிரியேட் டைனமிக் ஆர்கனைசேஷன். டைனமிக் அதாவது சேஞ்சஸ். எப்பெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சேஞ்சஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த சேஞ்சஸை ப்ராப்பரான முறையில கொண்டு வர்றதுக்கும் அந்த பிசினஸோட சர்வைவல் அண்ட் growthக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதும் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். ஹூ வாண்ட்ஸ் சேஞ்ச் அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச். யாரெல்லாம் மாறணும், யாருக்கெல்லாம் மாற்றம் தேவைப்படுது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல சேஞ்சஸ் தேவைப்படுது ஒரு பிசினஸ்க்காக. மேபி வந்து எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம், இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கலாம். எனிவேஸ் ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு மாற்றம் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டுட்டு வர வேண்டி இருக்கு அப்படின்னா அது அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எங்க சேஞ்சஸ் தேவைப்படுதோ அங்க கொண்டு வந்தா மட்டும்தான் சர்வைவல் ஈஸியாகும், பிசினஸும் சக்சஸ் ஆகும். அதுதான் கிரியேட் டைனமிக் ஆர்கனைசேஷன். நாலாவது விஷயம், அச்சீவிங் தி பர்சனல் கோல்ஸ். ஸோ முன்னாடி டாபிக்ல பார்த்த மாதிரியே எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட ஆர்கனைசேஷனல் கோல் தென் சொசைட்டி தாண்டி மூணாவதா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதுதான் சொல்றாங்க, அச்சீவிங் தி பர்சனல் கோல்ஸ். ஸோ அங்க ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்காக ஒர்க் பண்ற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அதாவது சில எய்ம் அல்லது கோல். அந்த விஷயங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கும் போதுதான் அவங்கனால ரொம்ப ஹாப்பியாகவும் கன்வீனியன்டாகவும் அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியுது. அது மேபி அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஒர்க் ரிலேட்டடான சில விஷயங்களா இருக்கலாம், அல்லது ஒர்க் அல்லாதது பர்சனலா கூட இருக்கலாம். மேபி எஜுகேஷன் அல்லது சில ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் அது என்ன அப்படின்னு பார்த்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கணும். நீங்க உங்க பேரண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனில ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாயல்ட்டி. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் அவங்கள கன்சிடர் பண்றதாகவும் அவங்க நினைக்கிறதுனாலதான் சாட்டிஸ்ஃபைங்கா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப நாள் அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் தான். அதுதான் அச்சீவிங் பர்சனல் கோல்.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல நாம பார்க்கக்கூடிய கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ ஜஸ்ட் லைக் த ப்ரீவியஸ் டாபிக். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆர்கனைசேஷன் இயங்கி அந்த சொசைட்டிக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்கறது தான் டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. ஸோ அதுவும் ஒரு மேனேஜ்மெண்ட்டினுடைய சப்போர்ட்னாலையும் மேனேஜ்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஈஸியாக பாசிபிளாக இருக்கு. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அடாப்டிங் நியூ டெக்னாலஜி, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஆர்கனைசேஷனால பயனுள்ள விஷயங்கள் பண்ண முடியுதோ அந்த எல்லா விஷயங்களையும் பல வகையாக பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் மேனேஜ்மெண்ட் தான். சாப்டர் 1ல பார்ட் 3 டிவைட் பண்ணியிருக்கிற ஒரு டாபிக், அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டா இல்லை சயின்ஸா இல்லை ப்ரொஃபஷனா அப்படிங்கிற ஒரு டிபேட், அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் இங்கே நடக்குது. இங்கே சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி மேனேஜ்மெண்ட் கூட ஒத்து போகுது அப்படிங்கிறத பொறுத்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருதா, இல்லை சயின்ஸ்னு சொல்லலாமா, இல்லை ப்ரொஃபஷன்னு சொல்லலாமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட், அதாவது ஒரு கலை. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கலை வடிவிலான விஷயமா, கலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இதை கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு சில டிஸ்கஷன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கலை அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். Art refers to skillful and personal application of existence knowledge to achieve desired result. It can be acquired through study, observation and experiment. Art, அதாவது கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில், ஒரு திறமையுள்ள அல்லது திறமைக்கு சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னும், ஒரு பர்சனல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் அல்லது ஒரு ஐடியா அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்துல தான் நம்ம ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வரைகிறது ஒரு கலை, நடனம் ஒரு கலை, கராத்தே அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஒரு கலை, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒத்து போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஃபீச்சர்ஸும் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வச்சுதான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் நாலேஜ். இன் எவ்ரி ஆர்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் ஷுட் பி அவைலபிள் கம்பல்சரிலி டு அக்வயர் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னும் அதை ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்டடி மெட்டீரியலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்க்கு உண்டான ஒரு புக்ஸ் மாதிரி. ஸோ எந்த ஒரு ஆர்ட் அல்லது எந்த ஒரு கலை வடிவிலான ஒரு விஷயமாகட்டும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னும், அதை தியரிட்டிக்கல் நாலேஜோட நம்ம அக்வயர் பண்ணுறது, அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் அந்த விஷயத்த நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு அப்ளிகேஷன். அதாவது ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. The use of basic knowledge differ from person to person and thus art is a very personalized concept. அதாவது என்னதான் ஒரு தியரிட்டிக்கலா ஒரு செட் ஆஃப் புக்ஸ் அல்லது ஒரு சில விஷயங்கள் செட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதும் அந்த விஷயத்தை பத்தின நாலேஜ் இருக்கிறது ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சன்ஸ்க்கும் டிஃப்ரெண்டா மாறுது. அதனாலதான் இதை பர்சனலைஸ்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கஸ்டமைஸ்ட், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ற சமயங்கள்லயும் சரி, அதை நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கிற சமயத்துலயும் சரி, அதை வித்தியாசப்படுத்தியும் தன்னுடைய ஸ்டைல்ல தன்னுடைய ஓன் பேட்டர்ன்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இதை பர்சனலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஆர்ட் இன்வால்வ்ஸ் இன் கன்சிஸ்டன்ட் அண்ட் கிரியேட்டிவ் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் தியரிட்டிக்கல் நாலேஜ். நமக்கு சில நாலேஜ் அல்லது ஐடியா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி இருக்கு.
உதாரணமா நீங்க ஏதாவது ஒரு கலை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலை சார்ந்த பேசிக்கான தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாவும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். அதாவது திரும்ப 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 நம்ம ஒரு விஷயங்களை பயிற்சி பண்றது மூலமா தான் நம்மனால அந்த விஷயத்த நல்ல விதமா எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால அந்த பர்டிகுலர் ஆர்ட்டை வச்சு சொசைட்டில வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது பிஸ்னஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னு இங்க சொல்ற கன்க்ளூஷன் பாயிண்ட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை வச்சு என்ன ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆல்சோ have a huge volume of literature and books available on different aspects. Every manager has his own style of managing things and people. அதாவது ஒரு ஆர்ட், ஒரு கலை வடிவிலான எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு புக்ஸ் நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய விதமான புக்ஸ், பல விஷயங்கள் பத்தின சொல்லப்பட்ட புக்ஸ் ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னமும் நிறைய புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி மேனேஜர் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஆர்கனைசேஷன்ல தன்னுடைய ஓன் ஸ்டைல்ல தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட திங்ஸ் அல்லது பீப்புளை மேனேஜ் பண்றாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஃபீச்சர்ல பார்த்த மாதிரி பேசிக் நாலேஜ் டிஃபரிங் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அது மாறுபடுது. He uses his creativity in applying management technique and his skills improve with regular application. ஸோ அவங்களுக்கே உண்டான சில தனித்தன்மை அல்லது கிரியேட்டிவிட்டியை கொண்டு அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அதை பொறுத்து கிடைக்குது. ஸோ இப்போ ஃபைனலா என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒத்து போறதுனால கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த கன்க்ளூஷன் சொல்லுது. ரெண்டாவது ஆர்குமெண்ட் அண்ட் டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் அ சயின்ஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் அறிவியல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு உட்பட்டது அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி அறிவியல் அதாவது சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது மேனேஜ்மெண்ட் கூட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கன்க்ளூஷன் அமையுது. சரி, முதல்ல சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Science is a systematized body of knowledge that is based on general truth which can be tested anywhere, anytime. Science அதாவது அறிவியல் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை கவர் பண்ற சில விஷயங்கள். அதுக்கு அப்படின்னு ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. ஸோ அந்த விஷயத்த எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சயின்ஸ் அப்படின்னாவே ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் திங், ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் திங் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம படிச்சிருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தென் சயின்ஸ் சார்ந்த பல விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதும் இன்னும் ஃபியூச்சர்ல இருக்கிற நிறைய அட்வான்ஸ்டான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள். ஸோ எது எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பா அதுல வந்து சில ப்ராக்டிக்கல் திங்ஸ் அதாவது எக்ஸ்பெரிமெண்டிங் திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எந்த டைம்லையும் எந்த சூழ்நிலையிலையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ். Science has a systematized body of knowledge based on principles and experiments. Science அப்படின்னாவே கண்டிப்பா சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டுக்கு வருவோம். அது வந்து ஒரு சிஸ்டமேட்டைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், principles based in experiment and observation. Scientific principles are developed through experiments and observations. எந்த ஒரு சயின்ஸ் சம்பந்தமான ஒரு பிரின்சிபிள்ஸும் ஒரு ரிசல்ட்டோ ஒரு கன்க்ளூஷனோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டின் மூலமாகவும் ஒரு அப்சர்வேஷனின் மூலமாகவும் தான் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம், அதிலிருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி எடுக்கிற ரிசல்ட் தான் ஒரு பிரின்சிபலாக சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மென்ஷன் பண்ணப்படுது.
சயின்ஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. கெமிஸ்ட்ரிஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ அதுதான் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் சொல்லுது. மூணாவது விஷயம் என்னென்னா யூனிவர்சல் வேலிடிட்டி. சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் ஹாவ் யூனிவர்சல் வேலிடிட்டி அண்ட் அப்ளிகேஷன். அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டின் மூலமாக ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுனால அது வந்து யூனிவர்சல், அதாவது என்டையர் வேர்ல்டுக்குமே காமனான ஒரு விஷயமாகவும் அதை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் விஷயம், சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். H2O அப்படின்னா வாட்டர். ஸோ அது கெமிக்கல் நேம் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா நேம். இது எந்த இடத்துலையுமே மாறாத விஷயம். ஸோ எல்லா இடத்துலையுமே இது H2O அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சயின்ஸ் அப்படின்னா யூனிவர்சலி வேலிட் ஒன், எல்லா இடத்துலையும் காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். Management has systematic body of knowledge and its principles are developed over a period of time based on repeated experiments and observation, which are universally applicable, but they have to be modified according to the given situation. So, இந்த ஃபீச்சர்ஸை மேட்ச் பண்ணி மேனேஜ்மெண்ட்டையும் சயின்ஸுக்கு ஒத்து வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நாலேஜ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டு அந்த எல்லா விஷயங்களையும் ரெக்கார்டாக ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் இன்னமும் பயன்படுத்த தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. எதனாலன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியாக, இடத்திற்கு தகுந்த மாதிரியாக அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர சில விஷயங்கள் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், as the principles of management are not as exact as the principles of pure science, so it may be called an inexact science. So இது சயின்ஸுடைய ஃபீச்சர்ஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாததுனால இது நம்ம பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னும் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் தேர்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்றதுன்னா the prominence of human factors in the management makes it as a social science. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பியூர் சயின்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் சில சயின்ஸ் மேட்ச் பண்ற விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் கூட ஒத்து போறதுனால, பட் நாட் கம்ப்ளீட்லி மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ சயின்ஸ். மேனேஜ்மெண்ட் பத்தி மூணாவதா அண்ட் முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்ட ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷன், அதாவது ஒரு தனி தொழில், ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இங்கேயும் சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை ஒரு ப்ரொஃபஷன்னு நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற கன்க்ளூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஸ் ப்ரொஃபஷன், அதாவது ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு தனி தொழில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, profession means an occupation for which specialized knowledge and skills are required and entry is restricted. Not all the people are qualified and eligible for a particular profession. ஸோ ப்ரொஃபஷன்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் அல்லது சில ஸ்கில்ஸ், சில டேலண்ட்ஸ் அண்ட் தகுதிகள் வேணும் அப்படின்னும், அங்கே எல்லாத்தினாலையும் அதுக்குள்ளே என்ட்ரி வர முடியாது, அதாவது உள்ளே வர முடியாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பீப்புளையுமே அதில் குவாலிஃபைட் எலிஜிபிள் பர்சன் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், லாயர்ஸ், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி நிறைய விதமான ப்ரொஃபஷன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ ப்ரொஃபஷன் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு பாடி ஆஃப் நாலேஜ். All the professions are based on well-defined body of knowledge specified with particular qualification and experience. ஸோ எந்த ஒரு தொழிலோ அல்லது அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னும், அது நம்ம பூர்த்தி செஞ்சு உள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சில முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ், அதுவும் அப்புறம் சில செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும்
வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல தான் நம்ம அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியும். ஸோ ஜஸ்ட் த சேம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததுதான். இன்னும் அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட், ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி. The entry in every profession is restricted through examination or through some minimum educational qualification. Examples MBBS, BE, IAS, etc. ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து என்டர் ஆகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பேசிக் யூஜி டிகிரியோ இல்லாட்டி ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு நான் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இன்ஜினியருக்கும் மற்ற ஐஏஎஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்குமே. ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு விஷயமாகவும் கண்டிப்பா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆக மினிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸாவது இருக்கணும், அல்லது ஏதாவது எக்ஸாமினேஷன்ஸை நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், professional association. All professionals are affiliated to a professional association which regulates entry and frames code of conduct relating to the profession. நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு. டாக்டர்ஸ்க்கு அசோசியேஷன்ஸ் இருக்கு, டீச்சர்ஸ்க்கு அசோசியேஷன் இருக்கு, லாயர்ஸ்க்கு இருக்கு, அந்த மாதிரி. ஸோ நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த அசோசியேஷன்ல நீங்க மெம்பரா இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஒரு டாக்டரா அந்த அசோசியேஷன்ல நீங்க மெம்பரா இருக்கணும். அதே மாதிரி அந்த அசோசியேஷன் சொல்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரியும், அது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த அசோசியேஷன் சேர்ந்த பீப்புள் வந்து நம்மளுக்கு வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா அசோசியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ற பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், எத்திக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட். All professions are bound by a code of conduct which is guides by the behavior of all its members. ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அசோசியேஷன் அந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரியான சில எத்திக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ், அதாவது சில லீகல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு பாயிண்ட்ஸா லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெம்பருக்கு ஒரு கட்டாயமான விஷயமாகவும், அதைய வந்து அந்த குறிப்பிட்ட அசோசியேஷன்ல லீட் பண்ற பீப்புள் வந்து அங்க இருக்கிற மெம்பர்ஸை வழிநடத்தி செல்லுவாங்க. ஸோ எத்திக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது ப்ரொஃபஷன்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க வலியுறுத்துற விஷயம். லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சர்வீஸ் மோட்டிவ். The main aim of profession is to service its client. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க பாக்குற மாதிரி எந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் சேர்ந்தவங்களாவும் இருக்கலாம், அங்க கண்டிப்பா சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு முக்கியமானதா இருக்கும். நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல சேர்ந்த பர்சனா இருந்தாலும் சர்வீஸ் அப்படிங்கறது ஒண்ணு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இப்போ என்ன கன்க்ளூஷன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, management does not fulfill all the features of the profession and thus it is not a full-fledged profession like doctors, lawyers. But very soon it will be recognized as full-fledged profession. So இங்க லிஸ்ட் பண்ண சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் கூட மேட்ச் ஆகாததுனால கண்டிப்பா இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் டாக்டர்ஸ், லாயர்ஸ் மாதிரி ஒரு பார்ஷியலா தான் நம்ம சொல்ல முடியும். ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லணும்னா இங்க லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் கூட மேட்ச் ஆயிருக்கணும். பட் மேட்ச் ஆகல. ஆனா இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, பட் வெரி சூன் இட் வில் பி ரெகக்னைஸ்ட் அஸ் அ ஃபுல்-ஃபிளெஜ்டு ப்ரொஃபஷன். கூடிய விரைவில் ஃபியூச்சர்ல இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் சில ஆஸ்பெக்ட்ல மோல்ட் பண்ற காரணத்தினால கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதையும் ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் பிரசன்ட் இதுவும் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுல பர்டிகுலரா குவாலிஃபைடான சில பர்சன்ஸ் எல்லாம் வந்து தனியா வந்து கன்சல்டன்சிஸ் அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாங்க. அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்குவீங்க. நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா, சாப்டர் 1ல லாஸ்ட் பார்ட், லெவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். Levels of management means different categories of managers, the lower to the highest on the basis of their relative responsibilities, authorities and status. So level அப்படிங்கிறது நிலை,
பல லெவல்ஸ், பல லேயர்ஸை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது அப்படின்னும், அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற வேலைகள் இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூலமாகவும் அவங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டிஸ் அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அண்ட் ஸ்டேட்டஸ் மூலமாக அவங்கள நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காமன். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், பிஸ்னஸோட சைஸஸ் அல்லது ஆர்கனைசேஷனோட சைஸஸ் எதுவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டோட லெவல் 3 கேட்டகரியாக பிரியுது. ஸோ என்னென்ன அப்படின்னா டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். டாப் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அல்லது ஆர்கனைசர்ஸ்னு சொல்லக்கூடிய மேல்நிலையான பீப்புள்ஸை இருக்காங்க. மிடில் லெவலில் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், மேனேஜரியல் கேட்டகரியில் இருக்கிறவங்க செகண்ட் லெவல்லையும், அதாவது மிடில் லெவல்லையும், லோயர் லெவலில் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஈக்குவல் லெவலில் இருக்கிற பீப்புள்ஸும் வராங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் chairperson, chief executive officer, chief operational officer or equivalent and their team. Chief task is to integrate and to coordinate the various activities of the business, framing policies, formulating organizational goals and strategies. So டாப் லெவலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு டேர்ம் சிஇஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கிற எல்லா டீம் ஆஃப் பீப்புளும் அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு உண்டான பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோலை செட் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, தென் எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கிறதும் மற்ற அதர் ஒர்க்ஸையும் அசைன் பண்ணுற ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் தி ஆர்கனைசேஷன் அண்ட் ரேங்க் ஹையஸ்ட் இன் தி ஆர்கனைசேஷனல் ஹைரார்கி. ஸோ ஹைரார்கி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செப்பரேட் டாபிக் இருக்கு, அதையும் நீங்கள் படிப்பீங்க. அந்த ஹைரார்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த லெவல்ஸில் டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க, அதாவது உயர்ந்த நிலையில் மேலிடத்துல இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம, அதாவது அந்த பர்சன்ஸை தான் நம்ம டாப் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க ஆர்கனைசேஷனோட விஷன், மிஷன், ஸோ எந்த முக்கியமான விஷயமும் அவங்கள தாண்டி தான் போகும், அவங்க தான் அதையே முடிவெடுப்பாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் consist of divisional or departmental heads, plant superintendent and operational managers, etc. Main tasks are to integrate the policies of the top management to ensure the availability of resources to implement policies, to coordinate all activities, ensures availability of necessary personnel and assign duties and responsibilities to them. Middle level management அதாவது நடுத்தர நிலை மேலாண்மை. ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் ஹெட்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அந்த மாதிரியான ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக என்கேஜ் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸும் அண்ட் அவங்கள சேர்ந்த டீமும் தான் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வராங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அசைன் பண்ணி டிசைட் பண்ணி கொடுக்குற பாலிசிஸ், ப்ரொசீஜர்லேருந்து அத்தனை விஷயங்களையும் சுப்பீரியரான ஒரு இடத்துல இருந்து வர்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மிடில் இருக்கிறவங்க வாங்கி கீழே இருக்கிற, அதாவது அவங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிற தேர்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது லோயர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான். ஸோ இவங்க தான் டாப் லெவலுக்கும் லோயர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்டிங் பீப்புளாக சொல்லப்படுறாங்க. அண்ட் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்காக இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த ஒர்க்குக்கு எந்த பர்சன்ஸ், எந்த மாதிரியான பர்சன்ஸ் வேணும், யாருக்கு எந்த டியூட்டி அசைன் பண்ணலாம், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொண்டு போய் சேர்த்துறது தான் இவங்களுடைய வேலை. லோயர் லெவல் சூப்பர்வைசரி லெவல், கீழ்நிலை மேலாண்மை. ஸோ இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன், சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே, அதாவது அவங்களுக்கும் கீழே ப்ளூ காலர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் தான். இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் உங்களோட ஸ்கூல் காலேஜஸாக இருந்தால் கூட அங்கே இருக்கிற பீப்புள்ஸையும் நீங்கள் டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல்னு உங்களால் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த லெவலில் இருக்கிறவங்க என்னென்னு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு அவங்க தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை எப்படி செய்யணுங்கிறதுல ஆரம்பித்து அந்த பாலிசிஸை ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த பர்சன்ஸ் தான். அதே மாதிரி
அந்த ஒர்க்கர்ஸுக்கு தேவையான எந்த விஷயங்களையும் அவங்க தான் பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி கிரீவன்ஸ்னு சொல்லக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் நிற்பாங்க, அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ் அல்லது ஒரு ஒர்க்கர்ஸோட சார்பா. அடுத்த டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் மேலாண்மையின் செயல்பாடுகள். இதுல போஸ்ட் காப் அப்படின்னு ஒரு பாப்புலரான டேர்ம் இருக்கு. ஸோ என்னென்னலாம் மேனேஜ்மெண்ட்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் வருதோ, செயல்பாடுகள் வருதோ, அது அத்தனையினுடைய ஒரு அப்ரிவியேஷன் தான் இந்த போஸ்ட் காப். ஸோ அந்த வேர்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். ஸோ இதுதான் போஸ்ட் காப் அப்படின்னு பாப்புலராக சொல்லப்படுற வார்த்தை. ஆனால் இங்கே உங்கள் சிலபஸ் படி ஒரு 5 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். அந்த ஒவ்வொன்றையும் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பிளானிங், அதாவது திட்டமிடுதல். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டோம், அதாவது எங்கே செய்யணும், என்ன செய்யணும், யார் செய்ய போகிறாங்க, எப்படி செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது எந்த ஒரு பர்சனல் ஒர்க்காக இருந்தாலுமே ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்யும்போது நம்மளால அந்த விஷயத்த சரியான முறையிலையும் தவறில்லாமையும் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க, பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் வேர் வி ஆர் அண்ட் வேர் வி வாண்ட் டு. ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னும் எந்த விஷயத்தை நோக்கி நம்ம போக போகிறோம் அப்படின்னு நம்மளை வழிநடத்துகிற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆர்கனைசிங், அதாவது ஒருங்கிணைத்தல், ஒரு இடத்துல கொண்டு சேர்த்தல் அல்லது ஏற்பாடு செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிக்சர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பல பேர் ஒரு அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்றதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அத்தனை பேரும் சரி, அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் சரி ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கப்படணும், கொண்டு வந்து சேர்க்கப்படணும், எல்லா விஷயங்களும் சரியான முறையில ஏற்பாடு செய்யப்படணும். அப்பதான் அவங்கனால அவங்களுடைய ஒர்க்கையும் கரெக்டாக பண்ண முடியும். அந்த ஆர்கனைசேஷன் அல்லது அந்த பர்டிகுலர் டீமினுடைய அப்ஜெக்டிவ் கோல், அதாவது குறிக்கோளை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதில் டீவியேட் ஆகி போனாங்க அப்படின்னா எந்த ஒர்க் அவங்க செய்யணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்களோ அதை செய்ய முடியாது. ஈவன் நீங்கள் படிக்க உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு இடத்துல போய் சும்மா உட்கார முடியாது. புக்ஸ், நோட்ஸ் அண்ட் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையோ, எந்தெந்த விஷயங்கள் இருந்தால் உங்களால் கம்ஃபர்டபுளாக படிக்க முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக படிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் தான் ஆர்கனைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டாஃபிங். It refers to recruitment, selection, training, development and appointment of the employees. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யறதுக்கு சில நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ட்ரைனிங், டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கடந்து கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, செலக்டிங் தி ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் ஃபார் தி ரைட் ஜாப். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் ஸ்டாஃபிங். ஸோ எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் அந்த வேலை, அந்த குறிப்பிட்ட வேலையை நல்ல விதமாக தெரிஞ்சவங்கனாலேயோ அல்லது நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் நிறைய எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப திறமையான அந்த வேலையை செய்யக்கூடிய பர்சன்ஸ்னால மட்டும்தான் நல்ல விதமாக செஞ்சு முடிக்க முடியும், அதுக்குண்டான ரிசல்ட்டோ அவுட்புட்டோ எடுக்க முடியும். ஸோ ஸ்டாஃபிங் அப்படிங்கிறதும் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். 4வது ஃபங்க்ஷன் டைரக்டிங், அதாவது வழிநடத்தி செல்றது. ஸோ இதுவும் மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கீழே சில எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியும் மோட்டிவேட்டிங்காகவும் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷனும் கைடிங் பண்ணியும் அவங்கள ப்ராப்பரான முறையில் வழிநடத்தி செல்றது தான் டைரக்டிங். ஸோ டைரக்டிங் இல்லாமல் எந்த ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண முடியாது. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங், அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது. இதுவும் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் ஆர்கனைசேஷனல் பர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டீம் ஆகட்டும் அல்லது தனிப்பட்ட முறையில் ஆகட்டும் அல்லது மொத்தமான முறையில் ஆகட்டும் ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமாக அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்துலேயும் டீவியேட் ஆகாமல், அதாவது மாறி போகாமல் தடுமாறாமல் சரியான முறையில் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம்தான் கண்ட்ரோலிங்.
ஸோ இந்த பிக்சரை உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். கரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டு போகிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான் கண்ட்ரோலிங். அடுத்து பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைக்கிறது, ஒத்துழைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுவும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் தனியாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் முக்கியம் அப்படிங்கிறதுனால எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலை செய்யறதாக இருந்தாலும் சரி, அது எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சேர்ந்த விஷயமா இருந்தாலும் அதை சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தேவை. இன்கேஸ் கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்ற மாதிரி lack of coordination results in overlapping, duplication, delaying and confusion. கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும், ஒரு விஷயம் டீவியேட் ஆகி போகும், டூப்ளிகேஷன்ஸ் வரும், நிறைய டிலே அதாவது தாமதமாகும், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். அதனால தான் இது தனியாக மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றத விட எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. ஸோ இந்த பிக்சர் கோஆர்டினேஷன் பற்றின ஒரு முக்கியத்துவத்தை அழகா வலியுறுத்துது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், ஸோ இதில் எந்த ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னும், இன்னும் வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயத்தினுடைய சில தன்மைகளை குறிக்கிறதாகவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோஆர்டினேஷன் இன்டகிரேட்ஸ் குரூப் எஃபோர்ட். ஸோ எந்த ஒரு வேலையும் ஒரு ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறக்காக செய்கிற பட்சத்தில் தனிப்பட்ட முறையிலையோ அல்லது குரூப்பாகவோ மக்கள் வந்து செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அந்த பீப்புள் அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க போடுற எஃபோர்ட் கூட யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ குரூப்போட எஃபோர்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு கோஆர்டினேஷன் முக்கியம் அப்படின்னும், அப்போ தான் அவங்களால அந்த காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னும், அதுதான் அது டைரக்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், கோஆர்டினேஷன் என்ஷூர்ஸ் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். It directs the activity of different departments and employees towards achievement of common goals. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டீம்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஒற்றுமையும் அந்த ஒருங்கிணைக்கிற தன்மையும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால சரியான விதத்தில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது ஒரு தொடர்ச்சியான ஆக்டிவிட்டி. அதே மாதிரி தான் கோஆர்டினேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து, ஈவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கடைசி நொடி வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் மத்தியிலையும் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டிக்கு மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல ஆரம்பித்து திடீர்னு நிறுத்துறதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமுக்காக மட்டும் செய்யறதுங்கிறது கோஆர்டினேஷன் கலந்த ஒரு வேலை கிடையாது. அதை ஒரு தொடர்ச்சியான விஷயமா செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கோஆர்டினேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேஷன் இஸ் அ பெர்வேசிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பரவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை இன்டர் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு இடமாகட்டும், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும், ஈவன் என்டையர் வேர்ல்டில் கூட கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு காமனான ஒரு ஆக்டிவிட்டியாக பார்க்கப்படுது அப்படின்னும், அது கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நல்ல முறையில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா லெவலுக்கும் இது பொதுவானது தான். அதே மாதிரி என்டையர் யூனிவர்ஸுக்கும் இது பொதுவான விஷயம். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கோஆர்டினேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மேனேஜர்ஸ். இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஆல் த 3 டாப், மிடில் அண்ட் லோயர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், டாப் லெவல் அல்லது மிடில் லெவல் அல்லது லோயர் லெவல், அண்ட் யாராக வேணாலும் இருக்கலாம். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேனேஜரினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக ஒரு அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மேனேஜரும் ஒரு ப்ராப்பரான முறையில் ஒரு குட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட
அவங்க ஒர்க்கை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா மேனேஜர்ஸ் சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை அவங்களால நல்ல விதத்தில் வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லுது. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோஆர்டினேஷன் இஸ் அ டெலிபரேட் ஃபங்க்ஷன். அதாவது ரொம்ப வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு வாலண்டரி ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஏன்னா கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரைனிங் மூலமாவோ அல்லது ஒரு ப்ராக்டிஸ் மூலமாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மூலமாவோ கொண்டு வரதில்லை. கோஆர்டினேஷன்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. நீங்கள் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை ஸ்டேஜில் ஒரு சின்ன டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அத்தனைக்கும் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத ஒரு தனியாக ஒரு குறிப்பிட்ட லேர்னிங்க்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு எஃபோர்ட்டாக இல்லாமல் ஒரு கான்ஷியஸ் எஃபோர்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு மேனேஜருக்கும். அதாவது அவங்களுடைய சுயமான சிந்தனையிலும் அவங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனையிலிருந்தே அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் முதல்ல மேனேஜர்ஸ்க்கு வரணும் அப்படின்னும், அது இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட்டிவாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எம்ப்ளாயீஸ்க்கும் மோட்டிவேட் பண்ணும். அந்த எஃபோர்ட்டை எம்ப்ளாயீஸும் போடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் வேலை செய்யும் போது ஹெல்ப் பண்ணிக்கிறதாகட்டும், ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேட்டிங்காகவும் கோஆப்ரேட்டிங்காகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இருக்கிற பட்சத்தில் அவங்களால ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். இன்கேஸ் இது மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எஃபெக்டிவாக ஒரு வேலையை செய்ய முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான முக்கியமான காரணத்தினால மேனேஜ்மெண்ட்ல வர்ற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு எசன்ஸ், ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு இத்தனை பாயிண்ட்ஸின் சார்பாக வச்சு சொல்லப்படுது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்த்த இந்த 2 டாபிக், அதாவது லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதோட பார்ட் 4 சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லோயர் லெவல், மிடில் லெவல் அண்ட் டாப் லெவல். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் காப், பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. கூடிய விரைவில் அதுக்குண்டான பதிலோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். Shatter the break bends and relish your success journey. Have a good day. Bye.